வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அப்டேட் மார்க்கெட்டிங் தமிழ். இன்னைக்கு டே 23. இன்னைக்கு தேவையான போஸ்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்றதை செக் பண்ணலாம் வாங்க. ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம்குள்ளே இருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம போஸ்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றத இன்சைட்ஸில் போய் பார்க்கலாம். 6 பேர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. 6 அக்கௌண்ட்டுக்கு ரீச் ஆயிருக்கு. ஓகே, அதுக்கு முந்தின போஸ்ட் வந்து 5 பேர் ப்ளே பண்ணியிருக்காங்க. 5 பேர் வந்து ரீச் ஆயிருக்கு. ஓகே, அதுக்கும் முந்தின போஸ்ட் வந்து 6 பேர் ப்ளே பண்ணியிருக்காங்க. 8 பேருக்கு ரீச் ஆயிருக்கு. ஓகே, 142 அக்கௌண்ட்ஸ்க்கு ரீச் ஆயிருக்கு இன் லாஸ்ட் 30 டேஸில். தென் ஃபேஸ்புக். இப்போ ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு போஸ்ட் ரீச் ஆயிருக்கு. ஓகே, இது வந்து 2 பேருக்கு ரீச் ஆயிருக்கு. ஓகே, இது வந்து 4 பேருக்கு ரீச் ஆயிருக்கு. ஓகே, இப்போ ஃபேஸ்புக்கில் ஓரளவுக்கு ரீச் ஆயிருக்கு. இப்போ குவரால பார்க்கலாம். டோட்டலாக லாஸ்ட் 7 டேஸில் வந்து 352 வியூஸு, ஒரு அப்வோட்டு. சரியா? கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போட்ட கொஷின் 6 வியூஸு, அதுக்கு முன்னாடி போட்ட கொஷின் வந்து 4, அதுக்கும் முன்னாடி போட்ட கொஷின் வந்து 4 வியூஸ். ஓகே ஓகே, நம்ம வந்து இப்போ தேவையான கண்டென்ட் தான் நம்ம ரெடி பண்ணலாம். போன தாட்டி இந்த கண்டென்ட் ரெடி பண்ணோம், இந்த டாபிக் உண்டான கண்டென்ட் ரெடி பண்ணோம். இப்போ நம்ம வந்து in what ways can Quillbot be used to make essay and concise through rewriting? ஓகே, நம்ம இந்த டாபிக்கு ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணலாம். இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இங்கே இன் வீடியோக்குள்ளே போயிடலாம். இன் வீடியோக்குள்ளே போயிட்டு ட்ரை இன் வீடியோ, கூகுள் பாட்குள்ளே போயிடலாம். இப்போ வந்துருச்சு, பட் ரொம்ப ஓவர் லென்த்தாக வந்திருக்கு. மேக் இட் ஷார்ட் அண்ட் கிரிப்ஸ் அப்படின்னு கொடுப்போம். என்ன கொடுக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு சாட் ஜிபிடி கிட்ட போயிடலாம். யூஸ் சிம்பிள் வேர்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிட்டு கீழே கொடுத்துடலாம். இது நம்ம வந்து எடுத்துடலாம். ஓகே, இது இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு ஃபார்மாலிட்டிக்கு நம்ம இதை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்கலாம். ஜென்ரேட் அ வீடியோ. இப்போ நம்ம இதை அப்படியே இன்ஸ்டாகிராம் ரீலாக கன்வெர்ட் பண்ணோம். நேராக கேன்வாக்குள்ளே போயிடலாம். இன்ஸ்டாகிராம் ரீல், கீழே வந்து கிரியேட் அ blank template, அப்லோட். நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைலை அப்லோட் பண்ணிடலாம்.
அப்லோட் ஆயிடுச்சு. Discover how Quill செட் வீடியோ as பேக்ரவுண்ட் டவுன்லோட் கொடுத்துடலாம். டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து டெக்கரேட் இட் வித் எமோஜிஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். இதை நம்ம அப்படியே டிஸ்கிரிப்ஷனாக யூஸ் பண்ணிடலாம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணால் இப்படி காப்பி பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். நமக்கு கொஞ்சம் ஒர்க் கொஞ்சம் மிச்சமாகும். ஸோ அதனால் இல்லை, சரி ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து இது நார்மல் டெக்ஸ்ட் கொண்டு போயிடலாம். இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு போல்ட் டெக்ஸ்ட் லிங்கோ ஜாம் டெக்ஸ்ட்டை பேஸ்ட் பண்ணிடலாம். இதை காப்பி பண்ணிடலாம். ஸோ நம்ம இதை ரெடி பண்ணியாச்சு. என்ன கேட்டால் இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். நேராக ஃபேஸ்புக் போயிடலாம். குவில்பாட் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிடலாம். மெட்டா பிஸ்னஸ் சூட்குள்ளே போயிடலாம். கிரியேட் ரீல், ஆட் வீடியோ கொடுத்துட்டு discover how Quillbot can streamline your essays. இதை அப்படியே இதில் போட்டுடலாம். இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் ரீல் தம்ப்நெயில் ரெடி பண்ணோம். கேன்வாக்குள்ளே போயிடலாம். போயிட்டு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போயிட்டு இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட்டை முதல்ல காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டுன்னு கொடுத்துட்டு கிராஃபிக்ஸ்குள்ளே போயிடலாம். போயிட்டு நல்லா கீழே வந்துக்கலாம். ஏன்னா நம்ம நிறையா இது யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இதை வந்து ஒயிட் கலரில் கொடுத்துடலாம். டெக்ஸ்ட்டை ஒயிட் கலரில் கொடுத்துட்டு எஃபெக்டில் போயிட்டு அவுட்லைனில் போயிட்டு இங்கே பிளாக் கொடுத்துட்டு இந்த திக்னஸ் ஜாஸ்தி கொடுத்துடலாம். ஸோ எஸ்ஸே அதுக்கு எதா இருக்கான்னு பார்க்கலாம். இதை இங்கே அப்படியே கொடுக்கலாம். இப்போ இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம வந்து நேராக ஃபேஸ்புக் அக்கௌண்ட்குள்ளே போய் அப்லோட் இமேஜ், தம்ப்நெயில் இதை இங்கே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இங்கே நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஷெட்யூல் 6 PM 25th December 6 PM ஷெட்யூல் பண்ணிடலாம். ஷெட்யூல் ஆயிடுச்சு. நம்ம நேராக குவேராக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம கொஷின் செலக்ட் பண்ணணும். கூகுள் டாக்ஸில் நம்ம ஏற்கனவே கொஷின்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இதில் ஒரு கரெக்டான கொஷின் நம்ம சர்ச் பண்ணுவோம். Can Quillbot summarize long articles or research paper effectively? இது கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஆட் கொஷின்ஸ் கொடுத்து இதை கேட்கலாம். இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். முதல்ல க்ரெடென்ஷியலை ப்ரொஃபஷ்னல் டிஜிட்டல் மார்க்கெட்டர் மாற்றிடலாம். இப்போது இதை காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு give me இந்த கொஸ்டினை இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு give me a long answer அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ பெரிய ஆன்சராக கொடுத்துட்ருக்கு. நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். நம்ம இதை அப்படியே இங்கே போடலாம். போட்டுட்டு இதுக்கு நம்ம வந்து ஒரு இமேஜ் ரெடி பண்ணோம் இல்லையா? நேராக ஹோமில் போயிட்டு கிரியேட் டிசைன், கஸ்டம் சைஸ் 602x399, எலமெண்ட்ஸில் போயிட்டு ரிசர்ச் பேப்பர் அப்படின்னு அடிப்போம். ஸோ ரிசர்ச் பேப்பர் கிராஃபிக்ஸில் ஒரு ரிசர்ச் பேப்பர் எடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு குயில்பாட்டை எடுத்துக்குவோம். குயில்பாட்டை எடுத்துக்கலாமா? எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு சம்மந்தப்பட்ட டெக்ஸ்ட்டில் போயிட்டு இந்த ஹெட்டிங் லாங் ஆர்டிகல்ஸ், சம்மரைஸ் லாங் ஆர்டிகல்ஸ் அண்ட் ரிசர்ச் பேப்பர் அப்படின்னு கொடுக்கலாம். இதை வந்து நம்ம டெக்ஸ்ட்டில் போயிட்டு கொடுக்கணும். இப்போ இதில் வந்துருச்சு. கொஞ்சம் ஷார்ட் படுத்திட்டு இதை வந்து இங்கே கொடுக்கலாம். இதில் கரெக்டாக கேபிட்டல் கொடுக்கணும். ஓகே, இதை வந்து இப்போ பின்னாடி வந்து நம்ம பேக்ரவுண்ட் கொடுக்கணும் இல்லையா? ஸோ கிராஃபிக்ஸில் நிறையா பேக்ரவுண்ட் வருது. நம்ம கீழே வந்துடலாம். ஃபுல்லாக கீழே வந்தாச்சு. இந்த இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இல்லை. ஸோ நம்ம இதை கொடுத்து பார்க்கலாம்.
இதுவும் நல்லா இல்லை. இதை கொடுத்து பார்க்கலாம். இது கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்போ நம்ம இதுக்கு பார்டரில் கொடுக்கலாம். இதுக்கும் பார்டர் கொடுத்துடலாம். இப்போது இதை வந்து டெக்ஸ்டோட கலரை மாற்றிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு அவுட்லைனில் போயிட்டு கலரில் போயிட்டு திக்னஸில் ஜாஸ்தி கொடுத்திட்டோம்னா கரெக்டாக இருக்கும். சம்மரைஸ் அதுக்கு வந்து ஒரு எலமெண்ட் இருக்கான்னு சர்ச் பண்ணுவோம். ஸோ இந்த எலமெண்ட் தான் அது போல். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ளிப் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ வந்து இப்போ கரெக்டாக இருக்குது. ஆக்சுவலாக இது இங்கே வரணும், இது இங்கே வரணும். அப்போ இந்த குவில்பாட்னால ஆர்டிக்கல் வந்து சம்மரைஸ் ஆகி காட்டும். அதுதான் இதோட மீனிங்காக இருக்கணும். நம்ம அந்த மீனிங்கை வச்சாதான் படிக்கிற மக்களுக்கு அது புரியும். ஸோ இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிடலாம். ஓகேவா? இதில் போயிட்டு நம்ம இமேஜை வந்து கொடுத்துடலாம். ஓகே, வந்துடுச்சு. இப்போது கீழே லிங்க், அதாவது லாஸ்ட் லைனில் போயிட்டு இந்த இதுக்கு வந்து லிங்க் கொடுக்கலாமா? இன்னரில் போயிட்டு விசிட் இந்த இது கொடுப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு கொடுக்கலாம். ஸோ போஸ்ட் சூப்பராக விழுந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், ஆட் கொஷின் போயிட்டு வேறு ஏதாவது கொஷின் இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ இதை ரெட் பண்ணிடலாம். இந்த கொஷின் நம்ம ஆன்சர் பண்ணியாச்சு. கேன் குவில்பாட் டிரான்ஸ்லேட் லாங்குவேஜஸ்? பட் ஆனால் இதெல்லாம் கேட்பாங்களான்னு தெரியல. வாட் ஆர் த சம் கிரியேட்டிவ் அண்ட் அன்கன்வென்ஷனல் வேஸ் டு யூஸ் குவில்பாட் பியாண்ட் இட்ஸ் இன்டென்ட் பர்பஸ்? இந்த கொஸ்டின் நல்லா இருக்கு. ஸோ அதனால இந்த கொஸ்டின் நம்ம வந்து ஆன்சர் பண்ணுவோம். ஓகேவா? இதை வந்து ஆஸ்க் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து க்ரெடென்ஷியல்ஸில் போயிட்டு இதை மாற்றிடலாம். இப்போது இந்த கொஸ்டினை கூகுள் பாட் கிட்ட போயிட்டு பேஸ்ட் பண்ணி give me a long answer கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. திருப்பியும் இங்கேருந்து இதை காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு சாட் ஜிபிடி கிட்ட போய் யூஸ் சிம்பிள் வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே இதை பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ கொடுத்துருச்சு. இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு இதை வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு அன்கன்வென்ஷனல் வேஸ், இது வந்து கரெக்டான ஒரு வார்த்தை. நம்ம இதிலேயே நம்ம வந்து இதை டெலீட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை மாற்றிடலாம்.
இப்போ பேக்ரவுண்ட் போயிட்டு ஃபுல்லாக கீழே வரணும். ஸோ ஓகே, இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு எலமெண்ட் அன்கன்வென்ஷனல் பேஸ், அதுக்கு ஏதாவது ஒரு எலமெண்ட் இருக்கான்னு பார்க்கலாம். அன்கன்வென்ஷனல், அதுக்கு ஓகே ஒன்றும் இல்லை, டெக்ஸ்ட்டில் போயிட்டு அன்கன்வென்ஷனல் வேஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இது அப்படியே டெக்ஸ்ட்டோட கலரை மாற்றிடலாம். மாற்றிட்டு எஃபெக்டில் போயிட்டு அவுட்லைனில் கொடுத்து பிளாக் கொடுத்துட்டு திக்னஸை ஃபுல்லாக்கிடலாம். ஓகேவா? இப்போது குயில்பாட் அதோட இமேஜ் கண்டிப்பாக வேணும். ஏன்னா நம்ம இதில் அதை பற்றி தான் பேசுகிறோம். இந்த இமேஜ் வந்து குயில்பாட் தேவைப்படும் இந்த இமேஜுக்கு. ஸோ இதுக்கு ஒரு பார்டரை கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த ஓகே, இப்போ இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிடலாம். ஓகே, டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போது நம்மளோட இதை வந்து இங்கே கொடுத்துடலாம். ஸோ இங்கே கொடுத்ததுக்கப்புறம் கீழே நம்ம வந்து தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துக்கலாம். தென் வந்துடுச்சா? இப்போது வந்து 2 கொஷின் ஆன்சர் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு கொஷின் ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த கொஷினை நம்ம ரெட் படுத்திக்கலாம். Does Quillbot fact check the information if paraphrases or I should verify myself? சூப்பர். இந்த கொஷின் கண்டிப்பாக எல்லாருக்கும் எழும். ஏன்னா இது எனக்கே வந்து தோணிருக்கு. ஸோ இந்த கொஷினுக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ணுவோம். ஆட் கொஷின் கொடுத்துருவோம். ஆஸ்க் கொடுத்துட்டு ஆன்சர். இதுக்கு நம்ம போய் ஆன்சர் கேட்போம். கிவ் மீ அ லாங் ஆன்சர் அப்படின்னு கொடுப்போம். ஸோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இதோட ஆன்சர் கொடுத்துருச்சு. காப்பி பண்ணிவிட்டு இதை போய் பேஸ்ட் பண்ணிடலாம். என்ன உண்மையோ அது சொல்லிடுச்சு. அதை வந்து ஃபேக்ட் செக் பண்ணாது. ஸோ அந்த உண்மையை சொல்லிடுச்சு. நம்ம வந்து இதை என்ன பண்ணலாம்னா இதுக்கு ஒரு இமேஜ் ரெடி பண்ணோம். ஸோ புதுசாகவே ரெடி பண்ணிடலாம். இப்போது ஃபேக்ட் செக், அதுக்கு ஏதாவது இமேஜ் இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஃபோட்டோஸ்குள்ளே போயிடலாம். ஃபோட்டோஸ்குள்ளே போயிட்டு ஓகே, இதில் நம்ம ஓவராக சர்ச் பண்ண வேண்டாம். இந்த ஃபர்ஸ்ட் இதுவே கரெக்டாக இருக்குது. ஸோ இதை செட் ஆஸ் இமேஜ் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்துடலாம். பட் இன்னும் ஒரு இது இருக்குது. குயில்பாட்டோட இதை வந்து இங்கே கொடுத்துட்டு நம்ம இந்த கேட்டிருக்கோம் இல்லையா, டஸ் குயில்பாட்
செக் தி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டிருக்கோம் இல்லையா, இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு இதை வந்து இங்கே போட்டுட்டு இதை வந்து எஃபெக்ட் கொடுத்து ட்ரெயினில் போயிட்டு பெயின் போர்டை பிளாக் கொடுத்து திக்னஸை ஜாஸ்தி படுத்திட்டு இதை வந்து சின்னது படுத்திட்டு இதை நம்ம இங்கே வச்சோம்னா இது நல்லா இருக்கு. ஓகே, இன்னும் கொஞ்சம் இது ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு பார்டர் கொடுக்க போகிறோம். சும்மா இந்த பார்டர் கொடுத்து பார்ப்போம். ஸோ இது நல்லா இருக்கு. இப்போ நம்ம வந்து இதை டவுன்லோட் பண்ணிடலாம். பண்ணிட்டு ஓகேவா, இப்போ நம்ம இதை கொடுக்கலாம். ஸோ இது வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுக்கணும். அதை வந்து இங்கே கொடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து உள்ள தேவையான ஆன்சர்ஸ்லாம் பண்ணியாச்சு. இப்போ வெளியேக்கு தேவையான ஆன்சர்ஸ்லாம் பண்ணணும். ஸோ குயில்பாட் குவாரா, ஸோ இதை கொடுத்துட்டு வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் குயில்பாட். ஓகே, இந்த இதுக்கு ஆன்சர் பண்ணுவோம். இந்த கொஸ்டின் வந்து முன்னாடி இருக்கு. வெளியேந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்கு நான் அதை பண்ணுறேன். கூகுளில் போய் தேடி பண்ணுறேன். பிகாஸ் கூகுளில் ஃபஸ்ட்டு ரேங்க் ஆயிருக்க கொஸ்டினுக்குலாம் நம்ம ஆன்சர் பண்ணுறோம். காப்பி பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு கிவ் மீ அ லாங் ஆன்சர்னு கொடுத்துடலாம். ஓகே, வந்துட்டுருக்கு. காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, இதை நம்மளுக்கு இதுக்கு ஒரு இது கொடுக்கணும். பட் நம்ம இந்த ஒரு கொஷனுக்கு நம்ம கொடுக்காம இருப்போம். எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ பட் ஆனால் இது வெளியே இருக்கிற கொஷின், ஸோ இதுக்கு கொடுத்துருவோம். ஓகே, 602 into 399. ரீஃப்ரேசிங் டூல்ஸ் தானே. ஸோ வந்து இப்போ குயில்பாட் ரீஃப்ரேசிங் டூல்ஸ் இதை மட்டும் காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு நம்ம எலிமெண்ட்ஸில் போயிட்டு ரீஃப்ரேசிங் டூல்ஸ்னு போடுவோம். கிராஃபிக்ஸில் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ரீஃப்ரேசிங் மட்டும் போடுவோம். அப்போ என்ன வருது? இப்போ ஓகே, ஃபோட்டோஸில் போயிட்டு அப்போயும் ஒன்றும் வரல. ரைட், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ரீரைட்டிங் கொடுத்து பார்க்கலாம். சென்டென்ஸ் ரீரைட்டிங் இதில் போய் கிராஃபிக்ஸில் போயிட்டு ஓகே, இதை வந்து நல்லா பெருசாக கொடுத்துட்டு பின்னாடி ஒரு பேக்ரவுண்டை கொடுத்துடலாம். ஸோ பேக்ரவுண்டில் நிறையா இருக்கா, இதில் ஏதாவது செலக்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். நியூட்ரல் பேக்ரவுண்ட். ஸோ இது செட் ஆஸ் இமேஜ் வராதா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் வேணும், அதுக்கு தான் நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது நல்லா இருக்குது. பட்டு
Uh, what are the benefits of using Quillbot? Benefits of using Quillbot. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை டெக்ஸ்ட்குள்ளே போயிட்டு ஆட் இது போட்டு இதை வந்து ஒயிட் கலரில் மாற்றி எஃபெக்டில் போயிட்டு அவுட்லைனில் போயிட்டு பிளாக்கு. ஓகேவா? இப்போது பெனிஃபிட் ஆஃப் யூஸிங் Quillbot கொடுத்து இதை மேலே கொடுத்துருவோம். இதை இங்கே வச்சுருவோம். Quillbotோட லோகோவை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் சின்னது படுத்திடலாம். படுத்திட்டு ஓகே, இப்போ பெனிஃபிட்ஸ், அதுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸுக்கு ஏதாவது ஒரு எலிமெண்ட். ஸோ ஓகே, இந்த இது நல்லா இருக்கா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு பார்டர் கொடுக்க போகிறோம். கொஞ்சம் பார்டர் கொஞ்சம் பெருசாக, இவ்வளோ பெருசாக வேண்டாம், கொஞ்சம் இதில் பெருசாக கொடுத்து இதை ஷேர் கொடுத்துடலாம். கொடுத்து டவுன்லோட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இங்கே வந்து வரல இன்னும். ஓகே, இப்போ வந்துடும். பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூஸிங் Quillbot இதை வந்து கொடுத்துடலாம். ஸோ வெளியேருந்து நம்ம கொஷின் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ முதல்ல இப்போ தான் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் மட்டும் கொடுப்போம். எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கணும். பட் வெளியே இருக்கிற கொஷின் பெர்ஃபார்ம் பண்ணுதா என்னன்னு செக் பண்ண முடியாது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் மட்டும் கொடுப்போம். ஸோ வந்துருச்சு, நீட்டாக இருக்குது. ஓகேவா? So will my website be proven if I use bot for paraphrasing? Well, written the answer. Another. Oh. Okay. ஓகே, உள்ளே வந்து சரி, இப்போ நம்ம இங்கேயே போய் சர்ச் பண்ணுவோம். Quillbot அப்படின்னு அடிப்போம். ஸோ நிறையா கொஷின்ஸ் வந்திருக்கு. பாஸ்ட் வீக் நம்ம கொஷின் தான் நிறையா இருக்கும். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ChatGPT, Bard, Quillbot? யாரோ தெரியாத பையன் யாரோ கேட்டிருக்காரு. இதை ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். இதை போயிட்டு நியூ சாட் கொடுத்துடலாம். Give me a long answer. Use simple words அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ இது வந்து இதோட கொடுத்துருக்கா? ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஓகே, கூகுள் பாட் கிட்ட போயிடலாம். போயிட்டு ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்கணும். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் வந்து வந்துருச்சா? இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் படுத்திடலாம். ஸ்க்ரீன்ஷாட் சேவ். ஓகே, அப்போ வந்து ஸ்க்ரீன்ஷாட் 25/12/2023. ஓகேவா?
இதை கொடுத்துட்டு இங்கே வந்து இமேஜ்குள்ளே போயிடலாம். ஓகே, இங்கே வராதில்ல. ஸ்க்ரீன்ஷாட்ஸ்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன்ஷாட் 25/12/23 இங்கே இருக்குது. ஓகே, இதை வந்து இங்கே கொடுத்துடலாம். இங்கே பேலன்ஸை கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போது அவுட்டர் தானே இது. ஸோ அவுட்டரில் இந்த கொஷினுக்கு என்னோடய தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் மட்டும் கொடுக்கலாம். ஏன்னா அது யாரோ கேட்ட கொஷினு, பட் ரொம்ப ஃபாலோவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் மட்டும் கொடுக்கலாம். ஸோ நம்ம இந்த கொஷின் ஆன்சர் பண்ணியாச்சு. இந்த கொஷினுக்கு நான் ஏன் இமேஜ் போடணும்னா கீழே ஒரு இமேஜ் போட்டுட்டேன். ஸோ அதனால் குவில் பாட்னு அடிப்போம். வேறு என்ன கொஷின்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். குவில் பாட் இந்த கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோமா? ஓகே, இது நல்லா இருக்கு ஆக்சுவலாக அந்த கொஷின். ஸோ அதனால் இந்த கொஷினை ஆன்சர் பண்ணுவோம். இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கூகுள் பாட் கிட்ட போயிட்டு give me a long answer அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே போய் பேஸ்ட் பண்ணிடுவோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு இமேஜ் ரெடி பண்ணணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதை வச்சு ஒரு சும்மா ஜஸ்ட் நார்மல் இமேஜ் போதும். இதுக்கு நம்ம தனியாக எடிட் பண்ண தேவையில்லை. ஏன்னா நிறையா இதுக்கு எடிட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு இதுக்கு எடிட் பண்ணாமல் போடுவோம். இப்போது நம்ம அந்த இமேஜை இங்கே கொடுக்கலாம். கொடுத்துட்டு கீழே நம்ம தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் வித் லிங்கோட கொடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், லிங்கோட கொடுத்துட்டா முடிஞ்சிருச்சு. வந்துருச்சா? தட்ஸ் இட். ஸோ இன்றைக்கி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு நண்பர்களே. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.